سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் வ கர்ரிம் அலைஹி. அம்மா பஅத். قال الله عز وجل في كلامه الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدنيا خلقت لكم وخلقتم للآخرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கீமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய அற்புதமான 20 நாட்கள் நம்மை விட்டும் பறந்து விட்டது. ரஹமத்தினுடைய 10 நாட்கள் ஓடோடி விட்டது. அடுத்து மக்ஃபிரத்தினுடைய பாவ மன்னிப்பினுடைய 10 நாட்கள் வந்தது. அதுவும் இதோ பயணமாகிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த நாட்களிலும், வருடத்தினுடைய 365 நாட்களிலும் அவன் பாவத்தை மன்னிக்கிறான். திருந்திய இதயத்தோடு, அழுத கண்களோடு, அச்சப்பாட்டினால் தேங்குகிற இதயத்தோடு எந்த அடியான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி மன்னிப்பு கோரி வருகிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மன்னிக்கிறான். இது எல்லா நாட்களிலும் நடைபெறுகிறது. செய்யக்கூடிய நம்முடைய பாவங்களை அவன் மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் இருக்கலாம். ரமலானுடைய இந்த 10 நாட்களில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள், சென்று போன ரஜபும் ஷஅபானும் அது அல்லாஹ்வுடைய மாதம், ரசூலுல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதம் யாருடைய மாதம்? ரமலானுடைய இந்த மாதம் யாருடைய மாதம்? யார் மாசங்க? நம்முடைய மாதம், உம்மத்துடைய மாதம். ரமலானுடைய மாதம் யாருடைய மாதம்? உம்மத்துடைய மாதம். ரஜபு ஷாபான் அல்லாஹ் ரசூலுடைய மாசம். இது நம்முடைய மாசம். ஏன் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் உம்மத்துடைய மாதம் என்று சொன்னார்கள்? நல்லோர்களே, இந்த யாராவது அந்த பசங்களை, குழந்தைங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் போய் கொஞ்சம் அவங்கள எல்லாம் கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்களாங்க. இந்த பாருங்க, தொழுகை நடக்கும்போது 1.5 வயசு 2 வயசு பிள்ளைங்கள் எல்லாம் 10 வயசு 12 வயசு மக்கள் உள்ள கூப்பிடுங்க. அப்படியே உம்மத்துடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த மாதத்தை சொல்ல காரணம் என்ன? அருமையானவர்களே, 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய அருள்மழையை அவன் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறான். பகல் என்று இல்லை, இரவு என்று இல்லை, எல்லா நேரத்திலும். ஏன் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் தந்தான்? இந்த மாதத்தினுடைய பகல்ல நாம எல்லாம் என்ன வைக்கிறோம்? பகல்ல என்னங்க வைக்கிறோம்? நோன்பு. நோன்பு யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. நோன்பு என்பது அதிகாலை 4:45, 4:50, அதிலிருந்து கிட்டத்தட்ட 6:30 மணி வரைக்கும், மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் நாம் உண்ணாமலும் குடிக்காமலும் நோன்பு இருக்கிறோம், இல்லையா? பொதுவாகவே அல்லாஹ்வுடைய பண்புகளில் உள்ள அற்புதமான பண்பு, அவன் உண்பதும் இல்லை, அவன் குடிப்பதும் இல்லை, அவன் தூங்குவதும் இல்லை. ஆயத்துல் குர்சி ஓதுறோமா இல்லையா? வலா யஊதுஹு
லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன். அல்லாஹ்க்கு பாருங்க, இப்போ அப்படியே உட்கார்ந்துருக்கோம், அதற்கு பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே பாருங்க 20 ரக்காத் தராவி தொழுது நம்மளே அறியாம என்ன செஞ்சிருவோம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கண்ணை அசந்துருவோம். என்னங்க இந்த மாதிரி சினா அப்படியே உட்கார்ந்து அப்படியே ஒரு சின்ன அசருதல், இதுவும் அல்லாஹ்வுக்கு இல்லை. வலா நௌமுன், நல்ல தூங்குறமா இல்லையா படுத்து, அப்படிப்பட்ட அயர்ந்த தூக்கமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. இவை அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவன் ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹுடைய அவன் குடிப்பதில்லை, அவன் உண்பதில்லை என்கிற அந்த அவனுடைய தன்மையை ஒவ்வொரு அடியார்களும், ஆண்களும் பெண்களும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பண்பை தங்களுக்குள்ளே கொண்டு வருவதை பார்த்து அல்லாஹ்க்கு நம்மளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ்க்கு நம்மளை ரொம்ப பிடிச்சு போச்சு. எந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு? நம்ம வாயிலிருந்து வெளிவருது பாருங்க மூச்சு வாடை. இத ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அற்புதமா சித்தரிக்கிறான் பாருங்களேன். சொர்க்கத்து கஸ்தூரியை விட உங்களுடைய வாயிலிருந்து வெளிவரும் அந்த ஸ்மெல்லு உயர்ந்ததுங்கிறான். யார் வாயிலிருந்து? பல்லு விளக்காத நம்ம வாயிலிருந்து. புரியணும் நீங்க. அவனுக்காக வேண்டி நோன்பிருந்து கொண்டு நம்முடைய குடலிலிருந்து வெளிவருகிற, நம்முடைய வாய் வழியாக வெளியே வருகிற இந்த ஸ்மெல்லு, இந்த வாடை சொர்க்கத்து கஸ்தூரியை விட உயர்ந்தது என்று அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அருமையான முகங்களே, இங்கதான் நீங்க யோசிக்கணும், நோன்புக்கும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பகலெல்லாம் நோன்பு. ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்குவோம். அல்லாஹ்வுக்கு அடியானுடைய புறத்தில் இருந்து, அடியான் செய்யக்கூடிய செயல்களில் இருந்து பல காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்றிருந்தாலும், அடியானிடத்தில் இருந்து அல்லாஹ்வுக்கு 2 காரியம் ரொம்ப பிடிக்கும். எத்தனை காரியங்க? அதுல ஒண்ணு அடியான் பசித்திருப்பது, அடியான் நோன்பு இருப்பது. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அல்லாஹ் சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை. இன்னொன்னு, அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோமா இல்லையா? தக்பீர் கட்டினதிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இரு புறங்களிலும் சலாம் கொடுத்து முடிகிற வரைக்கும் இந்த தொழுகைக்குள்ள பல காரியங்கள் இருக்கா இல்லையா? அத்துணை காரியங்களிலும் பாருங்களேன், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான காரியம் எதுன்னா, நம்முடைய நெற்றியை கொண்டு போய் கீழே வைக்கிறோம் பாருங்க, அல்லாஹு அக்பர். தொழுகையிலேயே அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான காரியம் எதுங்க? நாம செய்யக்கூடிய சுஜூத். நோன்பு இருப்பதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், சுஜூது செய்வதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இந்த 2 காரியங்களும் அடியானுடைய புறத்திலிருந்து மிக அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரே ஒரு மாசம். எந்த மாசங்க? பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம். பாருங்களேன், அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுஜூது ரொம்ப பிடிக்குமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க, அதிகம் நீங்க சுஜூது செய்யணுங்கிறாங்க. அந்த அதிகம் சுஜூது செய்யறது எதுக்குன்னு கேளுங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில், நடுநிசி நேரத்தில் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம காலம் மாதிரி வெளியே டார்ச் லைட்டு, டியூப் லைட்டு, பல்பெல்லாம் இல்லையே ரசூலுல்லாஹ் காலத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து வெளியே வந்து பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன், யார் அது? யார் நிக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த நின்று கொண்டிருந்த, இருட்டுக்குள்ள நின்று கொண்டிருந்த அந்த உருவம் பேசிச்சு, நான் தான் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த கொள்ளையை பார்த்துட்டு கேட்டாங்க, சமுரா, சமுராவா நிக்கிறீங்க? ஆமா யா ரசூலல்லாஹ். என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? இப்பதான் வந்து நிக்கிறீங்களா, டெய்லி இதே வேலையான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, சமுரா ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், நான் இரவெல்லாம் உங்கள் வாசப்படிக்கிட்டே தான் வந்து நின்று கொண்டே இருப்பேன்.
நீங்கள் எழுந்து வருகிற போது, தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து வருகிற போது, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தண்ணீர் எடுத்து தருவதற்காக, நீங்கள் பாத்ரூமுக்கு போகிற போது உங்களுக்கு தண்ணீரை எடுத்து தருவதற்காக, உது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து தருவதற்காக நான் இங்கேதான் வந்து நின்று கொண்டிருப்பேன். அல்லாஹ் ரசூல் அன்னைக்கு தான் பார்க்குறாங்க அவங்கள. நான் பல தடவை இப்படித்தான் வந்து நிற்கிறேன்னு சம்ரா ரலியல்லாஹு சொன்ன உடனே அறிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுடைய மனசு ரொம்ப இலகி போச்சு. சம்ரா ரலியல்லாஹு கேட்டாங்க, உனக்கு என்னம்மா வேணும் கேளுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு கேட்டாங்க. இந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த உலகத்துல ஒன்றும் பெருசா வேண்டியதில்லை, ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன், முராஃபகத்தக ஃபில் ஜன்னா. நான் எப்படி இங்க உங்க பக்கத்துல இருந்து உங்க பூமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறனோ, இதே மாதிரி நாளை மறுமையிலும் உங்களுக்கு அருகாமையில் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அதற்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நோக்கி அந்த இளைய சஹாபி சொல்கிறார். சொர்க்கத்துல ஏன் பக்கத்துல இருக்கணுமா? அது கொஞ்சம் சிரமமான காரியமாச்சே. சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருக்கிறன்னா ஹலோ, நாம எல்லாம் ஆசைப்படலாம் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருக்கணும்னு. நடந்துருமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சும்மா சும்மா நடந்துருவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம், நடக்கலாம். எப்ப பார்த்தாலும் அந்த முகத்தை பார்த்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாங்க சொன்னவங்க அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது தன்னுடைய கலிமா விரலை ரசூலுல்லாஹ் பார்த்து சுட்டி காட்டிட்டு சொல்லுவாங்களா, அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்த்து எப்பவும் வாங்க சொன்னவங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தீனை ஏற்றதுனால முதுகெல்லாம் கருப்பு, உடல் எல்லாம் வெள்ளையாகி போனவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வேணா அங்க பக்கத்துல இருக்கலாம், அபூபக்கர் நாயும் இருக்கலாம். நாம சொல்லுங்க பாப்போம். என் பக்கத்துல சொர்க்கத்தில் இருக்கிறனா கொஞ்சம் சிரமமாச்சே, அதற்காக வேண்டி சில காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது. சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, சொர்க்கத்தில் என் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நீங்க அதிகமாக சுஜூது செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொர்க்கத்தில் என் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நீங்க அதிகமாக சுஜூது செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமாக சுஜூது செய்யறதுன்னா உதவோட தான் உட்கார்ந்து இருக்கோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இப்படி ஒரு 50 சுஜூது செய்யறதா? ஏங்க, சுஜூது அதிகமா செய்யுங்கன்னா இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு 50 சுஜூது 100 சுஜூது அப்படியே செய்யறதா? அதான் சுஜூதுக்கு அர்த்தம். என்ன புரிஞ்சிருக்கீங்க? சுஜூது அதிகமா செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? தொழுகையை அதிகப்படுத்திக்கீங்க. சுஜூது அதிகப்படுத்துங்கன்னா என்னங்க அர்த்தம்? தொழுகை அதிகப்படுத்துங்க. என்ன, சுபு 2 ரக்காத்து 4 ஆக்குறதா? லொஹர் 4 ரக்காத்து ஃபர்து 8 ஆக்குறதா? சொல்றது புரியுதா புரியலையா? சுஜூது அதிகப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? மொத்தம் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து ஃபர்து. எவ்வளவுங்க? ஒரு நாளைக்கு ஃபர்தான ரக்காத்து எத்தனை? 17 ரக்காத். சுஜூது அதிகப்படுத்துங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதற்கு பொருள், நஃபிலான வணக்கங்களை அதிகம் செஞ்சுக்குங்க. அதான் சுஜூதுக்கு அர்த்தம். அதுதானே அதிகம் தொழுதுக்குங்கன்னு அர்த்தம். அதிகம் தொழுதுக்குங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை எல்லா நாட்களிலும் பொருந்தும். சுபுவுக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் இருக்கு 8 ரக்காத், சுபுவுக்கு சுன்னத்து 2 ஃபர்து 2. அதுல ஏதாவது கூட்ட குறைக்க முடியுமா? சுபுவில் ஏதாவது கூட்ட குறைக்க முடியுமா? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சுபுடைய சுன்னத்து 2 ஃபர்து 2 தான். ஆனா சூரிய உதயமானதுக்கு பின்னாடி இஸ்ராக்கு எத்தனை ரக்காத்துங்க? 4 ரக்காத். சூரியன் உதயமானதற்கு பின்னாடி யார் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத் இஸ்ராக் தொழுகிறீங்களோ,
அவர்கள் சுபு தொழுதுட்டு உட்கார்ந்து குரான் ஓதணும், அல்லது திக்ர் ஓதணும், சலவாத் ஓதணும், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இபாதத்தில் இருந்துட்டு அந்த உதயத்திற்கு பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுதுட்டு நீங்க எந்திரிச்சு வந்துட்டீங்கன்னா இறைவனால் கபூல் செய்யப்பட்ட ஒரு ஹஜ்ஜி, ஒரு உம்ரா. சுப்ஹானல்லாஹ். என்னங்க, 8 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு போனா தான் மக்காவில் போய் 40 நாள் 35 நாள் போனா தான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வர முடியும். ஆனா ஒரு நாளுடைய காலையில சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி நீங்க 2 நாள் தங்க இஸ்ராக்கு தொழுதுட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா, தாய்மார்கள் வீட்டுல தொழுகிற ரூம்ல நீங்க சுபு தொழுவீங்கல்ல, இஷா தொழுவீங்கல்ல, உங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்குமே தொழுகின்னு, அந்த ரூம்ல நீங்க உட்கார்ந்து தொழுது விட்டு அங்கே உட்கார்ந்து குரான் ஓதுறீங்க, யாசின் ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ் பேர்ல ஸலவாத் ஓதுறீங்க. சூரியன் உதயமாச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுது எந்திரிச்சு வந்தா தாய்மார்களுக்கும் அதாங்க அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜி, ஒரு உம்ராவுடைய கூலி. புரியுதா புரியலையா? உட்கார்ந்த இடத்துல இஷ்ராக், அதுக்கடுத்து பாருங்க 9 மணிக்கு மேல துஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது, அதுவும் சுன்னத். அடுத்து லொஹர், அஸ்ர், மக்ரிபுக்கு பின்னாடி பின் சுன்னத் 2, நஃபில் 2. அடுத்து அவாபீன் அப்படின்னு ஒரு தொழுகை இருக்குது, 2 ரக்காத் 6 ரக்காத். அதுக்கடுத்து இஷாவுக்கு பின்னாடி தூங்கி எந்திரிச்சு எதுங்க, தஹஜ்ஜத் இருக்கா இல்லையா? அப்ப சுஜூதை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னால் தொழுகை எதுவெல்லாம் சுன்னத்து நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறதோ அதை நீங்க அதிகம் செய்யுங்க. இதையோட நிறுத்திக்கிறாம நஃபிலான வணக்கங்களை நிறைய செய்யுங்கன்னு அதுக்கு பொருள். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க பாத்தீங்களா? அது பாருங்க, இந்த ரமலானுடைய இரவுல பாருங்களேன், இஷாவுடைய தொழுகை மொத்தம் 15 ரக்காத். இஷாவுடைய தொழுகை மொத்தம் எத்தனைங்க? ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்களுக்கு சொல்றேன், சுன்னத்து நஃபில் எல்லாம் தொழுகிறவங்களுக்கு இஷாவுடைய தொழுகை எத்தனைங்க மொத்தம்? நம்மள்கிட்ட கேட்டால் 4 ரக்கான்னு சொல்லிட்டு ஓடி வேண்டாம். இமாம் அஸ்ஸலாம் அலிக்கணுன்னு அடுத்து படிக்க வெளியே குதிச்சாச்சு. 2வது சலாம் கேட்டுக்கு வெளியே தான் நிறைய பேர். நப்சு இருக்க, நப்சு டே எங்குறா, பள்ளிக்குள்ள உட்கார்ந்தா சொர்க்கம் கிடைச்சிடும், ஓடு. சலாம் கொடுத்தாச்சு இல்ல, வெளியே ஓடு. கூட்டாளி நிக்கிறான் பாரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு பாரு, ஓடு வெளியே, உட்கார விட மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில வந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, என் தலைக்கும் இந்த சின்ன விரலுக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கு, இந்த கேப்ல சூரியன் வந்து நிக்குமா? எப்படிங்க? இன்னைக்கு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல சூரியன் இன்னைக்கு நிக்குது. எவ்வளவு சூடு இன்னைக்கு வெயில் காலத்துல. அந்த சூரியன் உச்சந்தலைக்கு மேல இப்படி ஒரு அடியில வந்து நின்னா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? மூளையா எல்லாம் உருகி போயிடும். அப்படிப்பட்ட நாளில் அல்லாஹ் சில அடியார்களுக்கு தன்னுடைய நிழலை தருகிறான். அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறான். ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துறாங்க. அதுல ஒரு கூட்டத்தை பாருங்களேன், தொழுது முடிச்சாச்சு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இல்ல போன உடனே வீட்டுல போய் தூங்கி இருப்பாங்கன்னு சொல்றீங்க, ரொம்ப தொழுது டயர்டா போச்சு போய் தூங்கி இருப்பாங்கன்னு சொல்றீங்க. சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு வேலையில உலகத்தினுடைய காரியத்தில் ஈடுபட்டு இருப்பான். ஆனா நம்மள அல்லாஹ் இங்கே பிடிச்சி உட்கார வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஅல்லகுன் ஃபில் மஸாஜித், அவங்க இதயம் பள்ளிவாசலோட கயிறு போட்டு கட்டுன மாதிரி கட்டி போடப்பட்டிருக்கும். அவங்களுக்கு பள்ளிக்குள்ள உட்கார்ந்தா தான் நிம்மதி. வெளியே போனா என்ன இல்லை, என்னங்க, வெளியே போனா நிம்மதி இல்லை. எப்போ பள்ளிக்குள்ள போவோம், எப்போ பள்ளிக்குள்ள போவோம்னு அவங்க கல்பு பள்ளிக்குள்ள இருக்கிறத தான் ரொம்ப விரும்பும். இப்படிப்பட்ட இதயமுடைய மக்கள் யார் இருக்காங்களோ, பள்ளிவாசல்லையே தங்களுடைய அதிகமான நேரத்தை கழிக்கக்கூடிய பாக்கியம் எந்த மக்களுக்கு கிடைக்கிறதோ இவர்களுக்கு அந்த அரிசி நிழலை எல்லாம் மாலை மறுமையில் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அருமையானவர்களே, சுஜூது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன நஃபிலான வணக்கங்கள் என்பதை ரமலான்ல பாருங்க, தராவீஹ் 20 ரக்காத். தராவீஹ் எத்தனைங்க? 20 ரக்காத். இஷா 15 ரக்காத். முன் சுன்னத்து 4, ஃபர்து 4, பின் சுன்னத்து 2, நஃபில் 2, வித்ர் வாஜிப் 3. தராவீஹும் இஷாவும் சேர்த்து மொத்தம்
35 ரக்காத். 35 ரக்காத்துல மாஷா அல்லாஹ் 35 × 2 எத்தனை சுஜூது? 70 சுஜூத். ரமலானுடைய இரவுல அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள எத்தனை சுஜூது செஞ்சிடறோம்? யோசிங்க. உங்களுடைய சுஜூது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க பசியோட நோன்பு இருக்கிறது எனக்கு பிடிக்கும்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த 2 காரியமும் பகல்ல நோன்பு நடக்குது, இரவுல சுஜூது நடக்குது. பகலெல்லாம் நோன்பு வச்சு டயர்டாகி போய் என்ன இருந்தாலும் பரவாயில்ல 20 ரக்காத்து தொழுதுருவோம். நான் கேட்கிறேன், நீங்க பெத்த பசங்க 4 ரக்காத்து முடிச்சோடனே 1 சப்ப காணும், 8 ரக்காத்து முடிச்சோடனே 1.5 சப்ப காணும். இங்க தாடி நரைச்ச 4-5 பேர் மட்டும் பள்ளிக்குள்ள நின்று தொழுதுட்டு இருக்கீங்க. நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். புள்ளைய பத்திய புள்ளைய எப்படி வளர்த்த, புள்ளைய எப்படி வளர்த்த நீ? இன்னும் வேணுமா உங்களுக்கு? கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை நரகவாசியா முடிவு பண்ணிட்டான். அத்தா அம்மா சொர்க்கவாசி, இந்த நரகவாசியான பையன் அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், என் அப்பா அம்மாவை காட்டு, என் அத்தா அம்மாவை காட்டு எனக்கு, அவங்களை என் காலுக்கு கீழே போட்டு நான் நசுக்கணுங்கிறான். குர்ஆனுடைய ஆயத்து இது. என் காலுக்கு கீழே அவங்கள வச்சு தேய்க்கணுங்கிறான். குர்ஆனுடைய ஆயத்துங்க இது. என் அத்தா அம்மாவை நீ காட்டு, துனியாவுல எல்லாத்தையும் வாங்கி தந்தாங்க, என்னைய தொழுக சொன்னாங்களா? அவங்க தொழுதாங்க, நான் கேம் ஆடிட்டு இருந்தேன், நான் இங்க மொபைல்ல சாட் பண்ணிட்டு இருந்தேன். நர்மையானவர்களே, கியாமத்தில் நடக்க போகும் அவலம் இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான். மக்களை பெற்ற பெற்றோர்கள், அம்மாவாகட்டும் அத்தாவாகட்டும், அவன் பாடு அவனோட விட்டுறதா? பொறுப்பாளிகள் நீங்களும் நானும். பிள்ளைய பெற்ற அத்தா அம்மாவும் பொறுப்பாளி. மக்களை எப்படி வளர்த்திருக்கீங்க? ரமலானுடைய இந்த நல்ல இரவு நான் கேட்கிறேன், 8 ரக்காத்து 4 ரக்காத்து தொழுதோன்னே, தம்பி நீ ஓடி போறியம்மா, எங்க போற சொல்லு. உயிருக்கு போராடுற ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறியா? இல்ல தண்ணிக்குள்ள உளுந்து கிடக்கிற ஒரு ஆளை காப்பாத்தி வெளியே கொண்டு வர போறியா? இங்க பள்ளியாசல் விட்டுட்டு வெளியே போய் என்ன வேலை நமக்கு? அந்த மொபைல் நோண்டுறது, கூட்டாளியோட கதை விடுறது. ரமதானுடைய இரவுகள் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவாங்க. அல்லாஹ் நம் இளைஞர்களுடைய இதயத்தில் ஈமானை தந்தருள் புரிவாங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொழுத 20 ரக்காத்து தராவி, அவர்களுடைய கலீஃபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னவர்களில் இருந்து அத்துணை கலீஃபாக்களும் தொழுத தொழுகை. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பு மனைவியார் ஆயிஷா அம்மா 75 வயது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி அத்தனை ஆண்டுகளும் அவங்க 20 ரக்காத்து தராவி தொழுதிருக்கிறாங்க. இப்படி நம்முடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய குடும்பத்தில் இருந்து இதுகாலம் வரைக்கும் தொடர்படியாக செய்து வரக்கூடிய அமல்களுக்குள்ளே இன்றைக்கு குழப்பங்களும் பித்னாக்களும் பசாதுகளும் உருவாகி, நல்லோர்களே நம்ம மக்களை இபாதத்தின் பக்கம் கொண்டு வாங்க. அல்லாஹ்வுக்கு உம்மத்துடைய மாசம் என்று சொல்லப்பட்ட அற்புதமான இந்த ரமலானுடைய காலகட்டத்தில், அற்புதமான இந்த ரமலானுடைய நாட்களில் அல்லாஹுவோடு பகலிலும் இரவிலும் நெருங்குவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில என் பக்கத்துல இருக்கணும்னா அதிகமா, இன்னொரு ஹதீஸ்ல வருது, என் பேர்ல யார் அதிகமா ஸலவாத்து சொல்றீங்களோ அவங்க என் பக்கத்துல இருப்பீங்கன்னு ஹதீஸ்ல இப்படி வருது. அதிகமாக சுஜூது செய்பவர்களும் என் பக்கத்துல இருப்பீங்க, அதிகமாக என் பேர்ல யார் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான ஸலவாத்துக்கள் சொல்றீங்களோ அவங்களும் என் பக்கத்துல இருப்பீங்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நல்லோர்களே, ரமலானுடைய அற்புதமான காலம், சுஜூதுகள் அதிகம் செய்ய வேண்டிய காலம். பகலெல்லாம் நோன்பிருந்து டயர்டாகி போன நாம அந்த கஷ்டத்தோட, வலியோட, இடுப்பு வலியோட, மூட்டு வலியோட, தாய்மார்கள் பாருங்க, நமக்காக வேண்டி சமையல், அது இது, இரவுக்கு ஒரு சமையல், நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சமையல், சகருக்கு ஒரு சமையல், இப்படி சமையல் செஞ்சு செஞ்சு டயர்டாகி போய் அந்த டயர்டோட வந்து 20 ரக்காத்து தராவி தொழுது, இஷாவும் 15 ரக்காத்து தொழுது, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுவக்கூடிய இந்த
சுஜூது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வைக்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போய் ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து என்ன பேசுறான் பாருங்க. நோன்பு எனக்கு உள்ளது, அந்த நோன்புக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஆனா நோன்பாளியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னையே நான் உங்களுக்கு கூலியாக தந்து விட்டேன். என்னங்க, அல்லாஹ் அக்பர், என்னையே நான் என் அடியானுக்கு கூலியாக தந்து விடுகிறேன். புரிஞ்ச மூமின்களே, ஹக்க புரிங்க, சத்தியத்தை புரிங்க. வெளியே ரோட்ல நின்று கதை பேசுவதனால் அல்லாஹ் கிடைக்க மாட்டான், சொர்க்கம் கிடைக்காது. என்ன சொர்க்கம்னா சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது கூட ரசூலுல்லாஹ் அங்கதான் சொல்றாங்க, சொர்க்கம்னா இன்னும் ஏன் பக்கத்தில் இருக்கிறதா சும்மா நடந்துருமாமா? அது அதிகமா என்ன செய்யுங்க, அதிகமா சுஜூது செய்யுங்க, அதிகமா தொழுவுங்க. அந்த ஆசையோட ரசூலுல்லாஹ் பக்கத்துல நான் இருக்கணும், ரசூலுல்லாஹ் பக்கத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோட நிறைய தொழுவுங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மக்களும் 24 மணி நேரம் பல வேலையில் இருப்பாங்க, ஆனா என் பேர்ல அதிகமா சலவாத்து சொல்லுங்க. அப்படி சலவாத்து என் பேர்ல அதிகமா நீங்க சொன்னா என் பக்கத்துல நாளைக்கு சொர்க்கத்துல இருக்கலாம். நல்லோர்களே, வந்திருக்கிற இந்த ரமதான் பாருங்க. இப்போ இஷாவுக்கு பாங்கு சொன்ன உடனே நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க மைக்கில். என்னங்க அறிவிப்பு? ஹலோ, ஒரு அறிவிப்பு சொன்னாங்களா இல்லையா பள்ளியில மைக்கில்? இஷாவுக்கு பாங்கு சொன்னப்போ என்ன அறிவிப்பது? நம்ம பக்கத்து மஹல்லாவுல என்னங்க ஒருவர் வஃபாத் ஆயிட்டார். போன ரமலான்ல நம்மளோட இருந்தவர் தானே, நேற்று நம்மளோட இருந்தவர் தானே. எங்க அவர் இப்போ? இந்த ரமலான் வந்திருக்கிறது, ரமலான் வரும் இன்ஷா அல்லாஹ். 2027 ரமலான் வரும். நீங்களும் நானும், ஹலோ, நீங்களும் நான் இருப்போமா? கிடைச்ச இந்த ரமலானை சரியாக பயன்படுத்துங்கள், அல்லாஹோடு நெருங்குங்கள். உம்மத்துடைய மாதம் என்று சொல்லப்பட்ட இந்த புனித ரமலானில் அல்லாஹுவையே கூலியாக பெறுவதற்கு முயற்சி செய்வோம். இன்னும் 10 நாட்கள் பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக. நம் இளைஞர்களுக்கு கதை பேசுவதை விட, நண்பர்களோடு சேர்ந்து தமாஸ் பேசுவதை விட பள்ளியாசல்ல தொழுவது மேல் என்பதை அல்லாஹ் புரிய வைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையில் இன்னும் பல ரமலான்களை பெற்றுக் கொள்கிற பாக்கியசாலிகளாக நம்மை கபூல் செய்வானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட சிறிய பெரிய குற்றம் குறைகள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் முழுமையாக மன்னித்தருள் புரிந்து, நரகத்தை யாருக்கு ஹராமாக்கி சுவனத்தை யாருக்கு அவன் வாஜிபாக்குவானோ அந்த நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும், நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள், நம் மனைவிமார்களை பெற்றெடுத்த நம் மாமனார் மாமியார்கள், நம் உஸ்தாதுமார்கள், முன்னோர்கள், நம் சகோதர சகோதரிகள், நம்முடைய மனைவி மக்கள், மருமக்கள், பேர மக்கள், நம் மஹல்லா வாசிகள், ஒட்டுமொத்த உலக உம்மத்தோர்களையும் அல்லாஹ் அந்த பாக்கியசாலிகளில் கபூல் செய்வானாக. அவனுடைய ஆரம்ப இல்லமாகிய புனித கஅபத்துல்லாவை பல்லாயிரம் முறைகள் தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும், மீண்டும் மீண்டும் உம்ரா செய்கிற, ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குடும்பத்தோடு சென்று மதீனத்து ரௌலாவில் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் பரம்பரைக்கும் திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருப்பானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் உடலில் உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து நோய் நொடிகளையும் மருந்தினுடைய செலவினங்கள் இல்லாமல் அவனுடைய பிரத்யேகமான ஷிஃபாவை கொண்டு ஷிஃபாவாக்கி அருள் புரிவானாக. ரஹ்மானே, திருமண வயதை எட்டியும் திருமணமாகாத எங்களுடைய பெண்மக்கள், எங்கள் மஹல்லாவில் உள்ள ஏழை எளிய எத்தியமான விதவைகளான பெண்மக்கள், ஆண் மக்கள் எல்லோருக்கும் தகுந்த ஜோடிகளை விரைவாக ஏற்பாடு செய்து அவர்களின் வாழ்க்கையிலும் திருமணத்தின் சந்தோஷங்களும் வசந்தங்களும் வீச செய்வாயாக. திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை செல்வங்கள் இல்லாத எல்லா தம்பதிகளுக்கும் சாலிஹான ஆண் பெண் குழந்தைகளை பரிசாக தந்தருள் புரிவாயாக. அர்ஹமர் ராஹிமாகிய இரட்சகா, நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவாயாக. ஒட்டுமொத்த உலகத்திலும் ஏற்பட்டிருக்கிற முசீபத், சோதனை, போர்முனை இவை அனைத்திலிருந்தும் இந்த உம்மத்தை பாதுகாத்திடுவாயாக. அக்கிரமம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்கள் யூத நசாராக்களுடைய கொட்டங்களை அடக்கி ரஹ்மானை ஒட்டுமொத்த அரபிய
பாலை வழியிலும் அமைதியை நிலைநிறுத்துவாயாக. எங்களுடைய குடும்பத்தவர்கள் சகோதரர்கள் வெளிநாடுகளில் அரபிய நாடுகளில் பல இடங்களில் வேலை செய்கிறார்கள். யா அல்லாஹ், குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை ரஹ்மானே, என்னவாகுமோ ஏதாகுமோ என்று இங்குள்ள பெண் மக்களும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். யா அல்லாஹ், சூழ்நிலைகளை சாதகமாக்கித்தார் ரஹ்மானே. ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதியை நிலைநாட்டித்தா யா அல்லாஹ். இந்திய திருநாட்டிலும் அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரமத்திலிருந்து ஒட்டுமொத்த முஃமின்களையும் பாதுகாத்திடும் ரஹ்மானே. ஆட்சி அதிகாரத்தை முஸ்லிம்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் அண்ணன் தம்பிகளாக பார்க்கக்கூடிய நல் எண்ணம் கொண்டவர்களை வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய நாட்டிற்கும் எங்களுடைய மாநிலத்திற்கும் நீ பொறுப்பாளிகளாக தந்தொரு புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய ஹலாலான நியாத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அருள் புரிவாயாக. எங்களிலிருந்து வஃபாத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லோருடைய கபர்களையும் சுவன பூஞ்சோலைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. அவர்களுக்கும் எங்களுக்கும் கண்மணி நாயகத்தினுடைய ஹவுதிலிருந்து நீரருந்தும் பாக்கியத்தை தந்திடுவாயாக. உயர்ந்த அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களுடைய பூமுகத்தையும் உன்னுடைய திருமுகத்தையும் பார்த்து கொண்டு சுவனத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சுற்றி சுற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அதை பெறுவதற்குண்டான நல்ல அமல்களோடு இந்த உலகத்தில் வாழுகிற தௌஃபீக்கையும் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற எங்களுடைய குழந்தை செல்வங்கள், பேர குழந்தைகள், மாணவ மாணவி செல்வங்கள் எல்லோருக்கும் இன்மை மறுமையினுடைய தீன் துனியாவுடைய குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி ஞானங்களை தந்து யா அல்லாஹ் ஐங்கால தொழுகையோடு நாங்களும் அவர்களும் எங்களுடைய பரம்பரையும் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اجعل هذا الشهر العظيم شاهدا لنا لا شاهدا علينا واجعله حجة لنا لا حجة علينا. اللهم ارزقنا من الفائزين في ليلة القدر. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل على النبي المصطفى المختار وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.